எல்லோருக்கும் வணக்கம். தாவரங்களினுடைய வளர்ச்சிக்கு இந்த தலை சத்துன்னு சொல்லப்படுகிற நைட்ரஜன் வந்து ஒரு இன்றியமையாத ஒன்று. நம்மளுடைய வளிமண்டலத்தில் கிட்டத்தட்ட 78% நைட்ரஜன் நிறைஞ்சு தான் காணப்படுது. இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா, தாவரங்களால் நேரடியாக அந்த நைட்ரஜனை கிரகித்து சாப்பாடாக எடுத்துக்க முடியாது. இந்த சிக்கலை இயற்கை தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. சில நுண்ணுயிர்கள் சில குறிப்பிட்ட தாவரங்களுடைய வேர்களில் அதிக அளவில் இருந்து, அதாவது காட்டில் இருக்கிற நைட்ரஜனை அப்படியே கிரகிச்சு தாவரங்கள் எளிதில் உறிஞ்சக்கூடிய நைட்ரஜனாக மாற்றி வச்சிருது. அப்போ தாவரங்கள் அதை எடுத்து ஒளிச்சேர்க்கை நடத்தி உணவு தயாரிக்க முடியுது. இதுதான் இயற்கையில் நேச்சுரலாகவே நடக்கிற ஒரு ப்ராசஸ். இந்த நைட்ரஜனை தக்க வைக்கிற இந்த நுண்ணுயிர்கள் இருவித்திலை தாவரங்கள் தான் அதிகமாக இருக்கும். இருவித்திலை தாவரங்கள் அப்படின்னா பயிர் வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, துவரை, கொள்ளு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருவித்திலை தாவரங்கள் தான். இந்த இருவித்திலை தாவரங்களில் பை டிஃபால்ட்டாகவே என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ரைசோபியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியாவோட வேலையே என்ன அப்படின்னா, காற்றுல இருக்கிற நைட்ரஜனை கிரகிச்சு சின்ன சின்ன முடிச்சுகளில் அது கரை தன்மையில் அது சேர்த்து வைக்கிறது அதனுடைய வேலை. அது மூலமாக செடி அந்த நைட்ரஜனை உறிஞ்சி எடுத்துக்கும். ஐயா நம்மாழ்வார் சொல்கிற வீடியோக்களை நீங்கள் கவனித்து கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். இந்த உலகத்தில் இருக்கிற மலைக்காடுகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, புல்வெளிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதாவது வறண்ட காடுகள் எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மோனோகாட், டைகாட், அதாவது ஒரு வித்திலை தாவரங்களும் இருவித்திலை தாவரங்களும் கொடிகளும் செடிகளும் எல்லாம் சேர்ந்து தான் ஒன்றுக்கு ஒன்று அந்த இடத்துல வாழும். இயற்கையாகவே உங்களுக்கு இருவித்திலை தாவரமும் ஒரு வித்திலை தாவரமும் அந்த புல்வெளிகள்லையும் இந்த காடுகளையும் மலைக்காடுகள்லையும் மரங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே சேர்ந்து தான் வாழும். அப்படிங்கும்போது இதில் இந்த இருவித்திலை தாவரங்கள் ஒரு வித்திலை தாவரங்களுக்கு தேவையான நைட்ரஜனை இதுங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்படித்தான் இயற்கை தன்னைத்தானே தகவமைச்சிருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் நெல் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நெல் போட்ட உடனே அடுத்து என்ன போடுவாங்க, ஏதாவது இருவித்திலை தாவரத்தை போடுவாங்க. அதாவது உளுந்து போடுவாங்க, இல்லை தட்டைப்பயிர் போடுவாங்க, இல்லை பாசிப்பயிர் போடுவாங்க. ஏதாவது ஒன்று போட்டுட்டு அடுத்து தான் மறுபடியும் வாழை, இல்லை கரும்பு, இல்லை மஞ்சள், அது மாதிரி ஏதாவது போடுவாங்க. அப்போ இந்த நெல், வாழை, கரும்பு, மஞ்சள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வித்திலை தாவரம். இந்த உளுந்து, தட்டைப்பயிறு, நிலக்கடலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா இருவித்திலை தாவரம். இருவித்திலை தாவரங்களுக்கு பொதுவாக உரங்கள் வந்து தனியாக கொடுக்குறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, அது ஒரு மானாவாரி பயிர் மாதிரி அப்படியே போட்டாச்சுன்னா அது பாட்டுக்கு வரும். நீங்கள் அதனுடைய வேரை பிடிங்கி பார்த்தீங்கனாலே தெரியும், அதனுடைய அந்த நைட்ரஜன் முடிச்சுகளை நீங்கள் அந்த வேர்களில் பார்த்தாலே தெரியும். அதாவது குறிப்பாக உளுந்து, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, நிலக்கடலை இந்த பயிர்களில் பர்டிகுலராக நீங்கள் பார்க்கலாம். ஈவன் ஆமணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நீங்கள் பார்க்க முடியும். இயற்கையினுடைய தகவமைப்பில் உங்களுக்கு ஒரு வித்திலை தாவரமும் இருவித்திலை தாவரமும் சேர்ந்தே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஒழுங்காக நடக்கும். அப்போ உங்கள் தாவரம் நல்லா வளரும். இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வயலை சுற்றி நமக்கு வந்து அகத்தியை நடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் சரி, நீங்கள் வாழை போட்டிங்கன்னா ஊடு பயிராக இந்த மாதிரி பயிர் வகைகளை வைங்க அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே காரணம் இதுக்காகத்தான். இந்த ரைசோபியம் பாக்டீரியா அந்த நிலத்தில் அழகாக பரவி உங்களுடைய ஒரு வித்திலை தாவரத்துக்கும் அந்த நைட்ரஜனை கிரகிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்மளை வேலியை சுற்றி, வரப்பை சுற்றி இருவித்திலை தாவரங்களை நட வைக்கிறாங்க நமக்கு. இந்த விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பலதானிய விதைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பலதானிய விதைப்புனா என்னது, அது யாரெல்லாம் பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முதல்ல பார்க்கலாம். பலதானிய விதைப்புங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. சில தானியங்கள், அதுக்கப்புறம் பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், நறுமண பயிர்கள், நம்ம மசாலாவுக்கு சேர்க்குற ஜீரகம், கடுகு இந்த மாதிரியான ஐட்டங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக விரவி ஏக்கருக்கு இத்தனை கிலோ, 5 கிலோ, 10 கிலோ, 20 கிலோ அந்த மாதிரியான ஒரு ரேஷியோவில் அதை வந்து விதைச்சி அப்புறம் உழுதுட்டு அதை விதைக்கணும். விதைச்சதுக்கப்புறமா திருப்பி ரெண்டாவது ஒரு 45-50 நாள் கழித்து மறுபடியும் அதை வந்து மடக்கி உழுதுட்டோம் அப்படின்னா அந்த தலை சத்து எல்லாமே மண்ணுக்கு அடியில் போய் அழுக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா 10-20 நாளில் நம்ம வந்து நெல் பயிரோ இல்லை வேறு ஏதோ பயிர் வைக்கும்போது அந்த மக்கின தலைகள் வந்து நமக்கு உரமாக மாறிடும். இதுதான் பலதானிய விதைப்பு. இப்போ இந்த பலதானிய விதைப்பை யாரெல்லாம் பண்ணணும், யாரெல்லாம் புதுசாக இடம் வாங்கி அந்த இடத்துல விவசாயமே இல்லாமல் அப்படியே கிடக்கிற லேண்டை நீங்கள் பண்ண போகிறீங்களோ, நீங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு தடவை பலதானிய விதைப்பு தாராளமாக பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த மண்ணில் இருக்கிற ஹியூமஸை, அந்த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியை, ஒரு ஆர்கானிக் மேட்டரை கண்டிப்பாக இது கூட்ட வைக்கும். அதனால் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக ரசாயன விவசாயம் நடந்துகிட்ருக்கிற ஒரு நிலத்தில் புதுசாக இயற்கை விவசாயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பலதானிய விதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த மண்ணில் ஏற்கனவே இருக்கிற ரசாயனங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடிஞ்சு உங்களுக்கு வந்து ஆர்கானிக் மேட்டர் அதிகமாகி உங்களுடைய மண்ணில் உயிர்த்தன்மை பறக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதுலேயும் புதுசாக நிலம் வாங்கியிருக்கவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் நிலம் வாங்கிட்டீங்களா, இப்போ ஒரு மே மாதம் இந்த மாதம் நீங்கள் வாங்குறீங்க, ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், இந்த மாதம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வாங்கின நிலத்தை நீங்கள் சீர்படுத்தி கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற ஷெட்டு போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலி போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3-4 மாதம் ஆகும்னு வச்சுக்கோங்க.
அப்போ கிட்டத்தட்ட செப்டம்பர் வந்துடும், வடகிழக்கு பருவமழை காலம் வந்துடும். அதுக்குள்ளே நிலத்தை நீங்கள் சமன்படுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா, வரப்பெல்லாம் போட்டு வச்சு ரெடி பண்ணிட்டீங்கன்னா, கரெக்டாக மழை வந்த உடனே இந்த பலதானியங்களை கலந்து விதைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா, விதைச்சி விட்டோன்னா அப்படியே நல்லா முளைச்சி வரும். ஒரு 40-45 நாள் கழித்து அந்த பூக்கிறம் தருவாயில் மறுபடியும் ஒரு ரொட்டவேட்டர் போட்டு உழவு போட்டிங்க அப்படின்னா என்ன ஆயிரும்னா மண்ணுக்குள்ளே போயிடும். ஸோ மடைக்கு உழுதவுடனே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, நெல் பயிர் பண்ணுறது. எதுக்காக நெல் பயிர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நெல் பயிர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நிலம் வந்து சமமாயிரும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 25 சென்ட்டோ இல்லை 30 சென்ட்டோ அந்த மாதிரி பிளாட்டாக நீங்கள் உங்கள் நிலத்தை பிரிச்சுக்கலாம், 5 ஏக்கர் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அப்போ நீங்கள் நாளைக்கு வந்து மரப்பயிர் வச்சாலும் சரி, என்ன பயிர் வச்சாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமம் இல்லாமல் தண்ணி பாயறதுக்கும் எதுக்குமே உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்காது. நீங்கள் ட்ரிப் இரிகேஷன் போட்டால் கூட ஏற்ற இறக்கமாக இருந்தால் ஒரு இடத்துல தண்ணி பாயும், ஒரு இடத்துல தண்ணி பாயாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நெல்லை போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மடைக்கு நீங்கள் உழுதுட்டீங்க. மடைக்கு உழுதோடனே அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் மழை பெய்யும். மழை பெஞ்சோடனே அந்த பயிர் அந்த கீழே போன தலையை வந்து அழுக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு வயல்லையும் தண்ணி கட்டி கிடக்கும்போதே நீங்கள் வந்து சேற்று உழவு பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சேற்று உழவு ரொட்டவேட்டர் போட்டு சேற்று உழவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மக்கின உங்களுக்கு அந்த இலை தலைகள்லாம் மக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 10-20 நாள் விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே நாற்று போட்டு ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ நாற்று எடுத்து நீங்கள் நட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இயற்கை முறையில் நீங்கள் நெல் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நாங்கள் நிலத்தை வாங்கினோன்னே இந்த பலதானிய விதைப்பு எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நான் இப்போ சுருக்கமாக சொல்லிடுறேன். ஸோ நாங்களும் வந்து நிலத்தை சீர்படுத்தின உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி விதைகள் வாங்கினோம். ஒரு 50 கிலோ பக்கத்தில் தான் வாங்கினோம் நாங்கள். ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ வச்சு தான் நாங்கள் விதைச்சோம், அதுக்கு மேலே விதைக்கலை. ஸோ 5 கிலோ வச்சு எல்லாமே கலந்து விதைச்சி விட்டோம். அந்த மழை முடிகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் மறுபடியும் ரொட்டவேட்டர் உழவு போட்டோம். ஆனால் அந்த வந்த பயிர்களை விட களை வந்து ரொம்ப அதிகமாக வந்துச்சு. மல்லிகைப்பூ நடவு செய்தோம். ஸோ மல்லிகைப்பூ நடவு செய்கிறதுக்காக தான் இந்த பலதானிய விதைப்பு நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்கலாம். ஸோ இந்த பலதானிய விதைப்பு எப்படி பண்ணணும் அப்படின்னா, சிறுதானிய வகைகள் இருக்கு இல்லையா, சோளம், கம்பு, தினை, சாமை, இந்த மாதிரியான தானிய வகைகளில் எல்லாமே வந்து ஒவ்வொரு கிலோ இல்லை அரை கிலோ அது மாதிரி நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா குறிப்பாக பயிர் வகைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, கொண்டக்கடலை, இந்த மாதிரியான பயிர்கள் வந்து அதிக அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா எண்ணெய் வித்துக்களில் எள்ளு, நிலக்கடலை, சூரியகாந்தி, ஆமணக்கு, ஸோ இந்த மாதிரியான விதைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பசுந்தாள் உரத்துக்கான பயிர்கள் அப்படின்னு கொஞ்சம் இருக்குது. தக்கப்பூண்டு, சணப்பு, நரிப்பயிறு, கொள்ளு, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் சேர்க்குறீங்களோ இல்லையோ இது கண்டிப்பாக நீங்கள் சேர்த்தே ஆகணும். இதுதான் உங்கள் மண்ணை ஈஸியாக வளப்படுத்தும். அதனால் இந்த நாளும் ரொம்ப முக்கியமானது. விதைக்க போகிற விதையில் இது கண்டிப்பாக இருக்கணும். இதை தவிர்த்து அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, நறுமண பயிர்கள், அதில் வந்து கடுகு, வெந்தயம், சீரகம், கொத்தமல்லி, ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நல்ல விதை வந்து நல்லா பார்த்து வாங்க, முளைக்குமான்னு கேட்டுட்டு வாங்க. ஸோ சில வந்து முளைக்காமல் கூட போகலாம். ஸோ முளைக்குமான்னு கேட்டுட்டு வந்து நீங்கள் அதை வந்து ஒரு ஏக்கருக்கு உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி 5 கிலோவோ 10 கிலோவோ 15 கிலோவோ 20 கிலோவோ, ஸோ எவ்வளோ விதைச்சாலும் உங்களுக்கு வந்து உங்கள் மண்ணுக்கு வந்து நல்ல உரமாக தான் ஆக போகுது. கண்டிப்பாக அந்த விதையெல்லாம் முளைச்சி மேலே வரும்போது இதுலேருந்து 2 டன் வரைக்கும் அந்த பசுந்தாள் உரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் போடுற விதையை பொறுத்து, அதுக்கப்புறமா அது முளைக்கிற அந்த தலையை பொறுத்தும் இருக்குது. உரத்தை வேறு எங்கேயோ இருந்து சுமந்து கொண்டு வரதுக்கு பதிலாக நீங்கள் அங்கேயே வந்து அந்த பசுந்தாள் உரத்தை உற்பத்தி பண்ணி உங்கள் நிலத்துக்கே திருப்பி கொடுக்குறீங்க. அந்த 20 தாவரங்கள் இருக்கிற அந்த ஃபிக்ஸ் பண்ண நைட்ரஜன் என்ன ஆகும் அப்படின்னா மண்ணுக்கு கீழே தானாகவே போயிடும். அப்போ நீங்கள் என்ன பயிர் போட்டாலும் நல்லா செழிப்பாக அருமையாக வளரும். ஸோ இதுக்கு என்ன செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கிலோ வந்து ஒரு 75 ரூபான்னு போட்டுக்கோங்களேன். ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு ஆவரேஜாக சராசரியாக 75 போட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இப்போ ஒரு 10 கிலோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 750 ரூபா வெறுமனே அந்த விதைக்கு மட்டும் செலவாகும். அதுக்கப்புறம் ஒரு ஏக்கருக்கு உழவு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உழவு செலவுக்கு ஒரு 2000 ரூபா, ரெண்டாவது ஒரு உழவு செலவுக்கு ரொட்டவேட்டர் போடுறீங்க அப்படின்னா இதோட கொஞ்சம் அதிகமாகும். ஸோ ஒரு 5000 ரூபா, எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 7000 ரூபாய்க்குள்ளே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து, எவ்வளோ கிலோ யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான பயிரை நீங்கள் போட போகிறீங்க, ஸோ என்ன மாதிரியான டிராக்டர் உழவு பண்ண போகிறீங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து உத்தேசமாக ஒரு 7000 ரூபாய்க்குள்ளே வரலாம். ஸோ அப்படிங்கிறது என்னுடைய தோராய மதிப்பீடு. ஸோ இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் இந்த வீடியோ வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.